சின்மயியோட ஃபோட்டோவ எடுத்து, அத வேற ஒரு ஒரு நேக்டான ஒரு பாடியோட அத அட்டாச் பண்ணி, அவங்கள வந்து லெட் ஆன் பண்ற மாதிரியான ஃபோட்டோஸோ, வீடியோஸோ வந்து நெறைய சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இப்ப பரவிட்டுருக்கு. அத வந்து நம்மள ஒரு சில பேர் அத பார்த்திருப்போம். இப்போ சின்மயி அத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரியான இன்ஃபர்மேஷன் எனக்கே அனுப்பிச்சாங்க. யார் அத பண்ணாங்களோ, அவங்க அவங்க இதுலருந்து எனக்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த போஸ்ட் என்னாலயும் பார்க்க முடியுது. அது அவங்க வந்து ரொம்ப பிரேவா அந்த போஸ்ட் வந்து அவங்களே போட்டு, அதுல சிலதெல்லாம் வந்து மார்ஃப் பண்ணி, என்னோட ஹெட்ட மட்டும் எடுத்து வேற ஒரு பாடியோட வந்து அத மேட்ச் பண்ணி அந்த மாரியான ஃபோட்டோஸ்லாம் நெறைய போட்டுருக்காங்க. இது வந்து டீப் ஃபேக் மூலியமா இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறைய பண்றாங்க. இந்த மாரிலாம் பண்ணி என்ன ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன வந்து நான் டவுன் ஆகி நான் உட்காருவேன்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா நான் கண்டிப்பா அந்த மாரி இருக்க மாட்டேன். அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அத வந்து நான் எங்க குடுக்கணுமோ குடுத்து, அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுக்கப்படும். யார் இந்த மாரி பண்ணாங்களோ, அவங்களுக்கான பனிஷ்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இது வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அவங்களால இதெல்லாம் பண்ண முடியுது. ஒரு நார்மல் பீப்பிளா இருந்துச்சுன்னா, அவங்கலாம் இதெல்லாம் பார்த்தா, நம்மகிட்ட காசு இல்லையே, நம்ம வீட்ல இதெல்லாம் சொன்னா வந்து நம்மளுக்கு நெறைய பிரச்சனை ஆயிடுமே, வீட்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலோ, இல்ல வேற யாருக்குன்னா தெரிஞ்சாலோ நம்ம எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாரியான பயத்துல, நம்மள்ல ஒரு சில பேர் இத எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியாம, ஒரு மாரியான தப்பான முடிவுகள் நெறைய நம்ம எடுக்கிறோம். அந்த மாரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு தவிர்க்கப்படணும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மள இந்த மாரி உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கனாலே, அவங்க வந்து எந்த மாரியான ஒரு சீப்பான ஒரு மென்டாலிட்டில இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாரியான ஆட்கள பார்த்து எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருப்பாங்க. இப்ப எப்படி சின்மயிக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. சின்மயியோட ஹஸ்பண்ட் வந்து சின்மயிக்கு எவ்ளோ சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய நடந்த நெறைய பிரச்சனைகள்ல எப்பவுமே வந்து அவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. அது மாதிரி நம்மளுக்கும் வந்து நம்ம லைஃப்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பெர்சன் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க எந்த விதமான ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, இவங்க நம்மள பத்தி என்ன நெனச்சுருவாங்களோ அப்படின்னு நெனைக்காம, உங்க மனசுல நீங்க என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்ல சில பிரச்சனைக்கு உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியலனாலும் சரி, அவங்க கிட்ட நீங்க அத பத்தி ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் இந்த மாரி யாருமே இல்லன்னா கூட உங்க பேரண்ட்ஸ விட வேற யாரு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நினைக்க முடியும் சொல்லுங்களேன். எதுவா இருந்தாலுமே உங்க வீட்ல உங்கள ஒரு அடியோ, இல்ல ஒரு திட்டோ, ஏதோ ஒரு கடுமையான சொல்லு சொன்னா கூட, கண்டிப்பா உங்களுக்கு எது நல்லதோ அத கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. அதனால நீங்க எந்த விதமான ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, நீங்க அந்த மாரி ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த அப்படி அப்ரோச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்போ ஏஐ வந்ததுனால ஏஐ மூலியமா நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம அது படிக்கிறதுக்கோ, இல்ல வேற எதனா விஷயங்களுக்கோ, நல்ல விஷயங்களுக்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, சில தப்பான ஆட்கள் ஏஐ, டீப் ஃபேக் இந்த மாரியான டெக்னாலஜிஸ் வந்து இந்த மாரியும் யூஸ் பண்றாங்க. இது இன்னும் நெறைய இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இன்னும் போக போக இது எந்த மாரி இருக்க போது, இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பனிஷ்மென்ட் குடுத்தா தான் இந்த மாரியான ஆட்கள் ஃபியூச்சர்ல இந்த மாரியான விஷயங்கள வந்து பண்ண மாட்டாங்க. இது மாரி பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கும், இவங்களுக்கு குடுக்குற பனிஷ்மென்ட் வந்து ஒரு லெசனா இருக்கும். அதனால பொண்ணுங்களும் சரி, பசங்களும் ஏன்னா பசங்களுக்கும் இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறைய நடக்குது. செலிபிரிட்டீஸ்க்கு மட்டும் தான் நடக்குது அப்டின்லாம் இல்ல. நார்மல் பீப்பிள்க்கும் இந்த மாரி நெறைய நடக்குது. இது ரொம்ப இப்போ ஏஐ வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால, இந்த மாரியான விஷயங்கள் வந்து ஒரு லவ்ல வந்து ஒருத்தவங்கள வந்து அவங்கள வந்து த்ரெட்டன் பண்றதுக்கோ இருக்கட்டும், இல்லன்னா பிளாக்மெயில் பண்றது இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நெறையவே யூஸ் பண்றாங்க. ஸோ எதையும் நெனச்சு பயப்படாதீங்க. கண்டிப்பா உங்கள புரிஞ்சவங்களுக்கு, உங்கள புடிச்சவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதனால எதுவா இருந்தாலுமே வந்து ஈஸியா பேசி பாருங்க. உங்களால பேசி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களால அந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா, நீங்க அதுக்கேத்த மாதிரியான ஒரு வெளி ஆட்கள் கிட்டயோ, இல்ல கவுன்சிலர் அந்த மாரிலாம் இருக்குல்ல, அவங்க கிட்ட நீங்க அந்த மாரி போயி, நீங்க இந்த மாரிலாம் எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு. நான் என்ன பண்றது? என்ன மாரியான ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியலன்னா, உங்களுக்கு அந்த மாரியான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்க ஃபோட்டோஸ் அந்த மாரியான டெக்னாலஜிஸ்ல வந்து இருக்கு. ஐ மீன் சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் உங்க ஃபோட்டோஸோ, வீடியோஸோ ஏதாவது இருக்கு அப்டின்னா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த யூஆர்எல்லா இருக்கட்டும், இல்ல எந்த ஐடியிலேருந்து உங்களுக்கு வந்துச்சோ அந்த ஐடியோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அந்த மாரிலாம் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்க சொல்லி அந்த அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ண சொல்லலாம். ரிப்போர்ட் பண்ண சொன்னீங்கன்னா, அந்த எந்த ப்ரொஃபைலோ, அந்த ப்ரொஃபைல வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. ஓகே இந்த மாரியான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்டின்னா, உங்க அக்கவுண்ட்ட ரிப்போர்ட் பண்ணி தூக்கிர்லாம் கண்டிப்பா. ஸோ இதுவும் பண்ணலாம். இல்லன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சுட்டு, நீங்க அத வந்து ஃபர்தரா நீங்க வந்து மூலியமா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ, அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்டி தான் அப்ரோச் பண்ணுமே தவிர, நீங்க அத பார்த்து பயப்படாதீங்க.
கண்டிப்பா வந்து இந்த மாரியான ஆட்கள் ஒரு சில சீப்பான ஆட்கள் இந்த மாரியான கேவலமான புத்தியில இருக்க தான் செய்றாங்க. அண்ட் இந்த மாரியான விஷயங்கள் வந்து அ ஒரு அதுவும் சின்மை வந்து பாவம் அவங்க. ரொம்ப நாளாவே சின்மைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சிலயோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ அவங்க பேர் அடிபடுறது வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது. ஆனா எவ்ளோ பிரேவா, எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு ஒரு பிரச்சனையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அதுலருந்து வெளில வராங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு ஒரு மெயினான சப்போர்ட் அவங்க ஹஸ்பண்டாவும் இருக்காரு. அதனால உங்களுக்கும் உங்க லைஃப்ல அந்த மாரியான ஒரு சப்போர்ட் கண்டிப்பா யாருனா ஒருத்தங்களாவது இருப்பாங்க. அதனால லைஃப வந்து எப்பவுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோங்க. யாராவது உங்கள வந்து இந்த மாரி எதனா த்ரெட்டன் பண்றாங்கன்னா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதனால நீங்க அத ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி பார்க்கறது தான் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இந்த மாரி விஷயங்கள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா தெரியாம இருக்கணும் தெரியாம இருக்கு. அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் போய் சேரணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காயு மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம்.